வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணியோட ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தங்க கார்ல வர்றாங்க. அவங்கள ஸ்டுடியோ கூட்டிட்டு போற முத்து அங்க கல்யாணியோட கல்யாண போட்டோவை பார்த்து அதிர்ந்து போய் பாருக்கு போய் நேரா வீட்டுக்கு வர்றாரு. பஞ்சாயத்தை கூட்டுறாரு. எதுக்குடா இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலையும் விஜயாவும் கேட்க, நம்ம வீட்லயே ஒருத்தங்க ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, யாருடான்னு பார்லர் அம்மாவை கையை காமிக்கிறாரு. டேய், ரோஹிணி என்னடா ஏமாத்துனான்னு மனோஜ் கோவமா கேட்க, அதோட பேரே ஒரு ஏமாத்து வேலை தான்டா, அது ஒரிஜினல் இல்ல. என்ன கல்யாணி அதானே உன் பேரு அப்படின்னு முத்து ஸ்ட்ரைட்டாவே ரோஹிணியை பார்த்து கேட்க, ரோஹிணி சொல்ல முடியாத அதிர்ச்சிக்கு போயிடுறாங்க. வீட்டுல எல்லாரும் அதை விட அதிர்ச்சியா பாக்குறாங்க. அதிர்ந்து போய் நிக்கிற மனோஜ் முத்துவையும் ரோஹிணியும் மாறி மாறி பார்த்துட்டு, டேய் என்னடா புது கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, டேய் இது புது கதை இல்லடா, ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருக்கிற பழைய கதை அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி ஆடி தடுமாறி போயிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே கண்ணை கூட இமைக்க மறந்து அப்படியே ஸ்டாச்சுவா மாறி நிக்க. மீனாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி தான். ஆனா அவங்களுக்கு இந்த அதிர்ச்சி இல்ல, வேற அதிர்ச்சி. இந்த கதையை வெளியில போய் வேற யார்கிட்டயாவது சொல்லுங்கிறாரு மனோஜ். இதெல்லாம் வெளியே சொன்னோன்னு வையே, நம்ம குடும்பத்தோட மானம் நாரி போயிடுங்கிறாரு முத்து. முத்து என்ன சொல்ற, புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, முத்து பயங்கர படபடப்போட வந்து நின்னு, அப்பா நான் உண்மையை தான்ப்பா சொல்லிட்டு இருக்கிறேன். இது மட்டும் இல்ல, இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல, ரோஹிணி பயத்திலையும் அதிர்ச்சியிலையும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இது எப்படி இவனுக்கெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு யோசிக்கிறப்பவே அடுத்து எப்படி சமாளிக்கிறதுன்ற யோசனையா ஆரம்பிக்குது அவங்களுக்கு. எல்லாரும் அடுத்த அலை அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மனோஜுக்கு கோவம் வந்துடுது. டேய், என் ஒய்ஃபை பத்தி என்னடா சொல்லிட்டு இருக்கேங்கிறாரு. டேய், அது உனக்கு ஒய்ஃப் ஆகுறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியா வாழ்ந்திருக்குடா அப்படின்னு முத்து சொல்ல, இப்ப எல்லாரும் முத்துவை தான் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அண்ணாமலை அதிர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சி, முத்து விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு பதறி போய் சொல்றாரு. அப்பா நான் விளையாடலப்பா, நான் சொல்றது எல்லாமே நிஜம்தான்ப்பா. அது மட்டும் இல்ல, இதுக்கு கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாம ஒரு பையனும் இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா அதிர்ச்சியில ஆன்னு கத்திடுறாங்க. மறுபடியும் எல்லாருமே அதிர்ச்சியோட ரோஹிணிய பாக்குறாங்க. மனோஜும் ரோஹிணிய ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்க. ரோஹிணி பயத்தோட எல்லாரையும் பாக்குறாங்க. இப்போ விஜயாவுக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. ஏங்க இவன் என்னங்க ரோஹிணியை பத்தி பைத்தியக்காரத்தன்மா என்னென்னமா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. இவ்வளவு நாளா அதுதாம்மா நம்ம எல்லாரையுமே பைத்தியம் ஆக்கி இருக்குது. அதுக்கு கல்யாணம் ஆகி அதோட புருஷன் செத்து போயிட்டான் அப்படின்னு முத்து சொல்ல, மறுபடியும் எல்லாரும் அதிர்ச்சியோட ரோஹிணியை பாக்குறாங்க. ரோஹிணியால அழக்கூட முடியல, அப்படியே உறைஞ்சு உருகி போய் நிக்கிறாங்க. டேய், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பா நான் எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்துதான்ப்பா பேசுறேன். இதுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த பையன் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு முத்து கேட்க, எல்லாருமே முத்துவையே அப்படியே வச்சுக்கன்னு வாங்காம பாக்குறாங்க. கிறிஷ் அப்படின்னு முத்து சொல்ல, மறுபடியும் விஜயா அண்ணாமலை ரெண்டு பேரும் அதிர்ச்சியில ஆணு கத்திடுறாங்க. விஜயாவுக்கு ஒரு செகண்ட் மூச்சே நின்னுதான் வருது. வர்றத பாத்துக்கலாம், நான் எல்லாருக்கும் தயார் தான்ற மாதிரி ரோஹிணி நல்லா ஜாலியா ஸ்ட்ரைட்டா நிக்கிறாங்க. அப்படியே அதிர்ச்சியில எல்லாரும் மெதுவா ஸ்லோ மோஷன்ல எழுந்திருக்கிறாங்க. ரோஹிணி கொஞ்சம் கொஞ்சமா மனோஜ் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. கிருஷா அப்படிங்கிற ரவி, டேய் நம்ம கிருஷியா சொல்றேன்னு கேக்குறாரு. டேய் அவன் இதோட புள்ளதான்டா அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா பயங்கர கோவமாயி, ரோஹிணி இவன் சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்க, அம்மா அது பேர் ஒரிஜினல்ல, அது பேர் கல்யாணின்னு கூப்பிடுங்க அப்படின்னு முத்து சொல்ல, நீ கொஞ்சம் இருங்கிற மாதிரி கைய காமிக்கிறாங்க விஜயா. உன்னை தாண்டி கேக்குறேன், அவன் சொல்றது உண்மையா அப்படின்னு விஜயா கேட்க, ஆன்ட்டி அப்படின்னு திக்கி திணறிக்கிட்டு நிக்கிறாங்க ரோஹிணி. ஏய் மீனா, நீ தானே அந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்த, இப்போ உன் புருஷன் இதெல்லாம் சொல்றான், உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு மீனா கிட்ட பாயிறாங்க விஜயா. மாமா அவகிட்ட ஏன் கேக்குறீங்க, அவளுக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு முத்து சொல்ல, வீட்டுல எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. விஜயா நடந்து வந்து மனோஜுக்கு ரோஹிணிக்கும் நடுப்பற நிக்க, ரோஹிணி விஜயா பக்கம் திரும்புறாங்க. ஏய் சொல்லுடி, அவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, ஆன்ட்டி முத்து சொல்றதுக்கு நான் எப்படி ஆன்ட்டி பொறுப்பாக முடியும் அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஓகே ரோஹிணி ரெடி ஆயிட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அம்மா இவன் ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்காமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் நான் சொல்றது உண்மைடா, ஆதாரத்தோட என்னால நிரூபிக்க முடியும்டா அப்படின்னு பாக்கெட்ல இருந்து போன் எடுக்கிறாரு. ரோஹிணி என்ன இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு மனோஜ் கேட்க,
மொபைலை எடுத்து போட்டோவை காமிச்சு இங்க பாரு போட்டோ ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு போட்டோவை காமிக்க மீனா ரவின்னு பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து எட்டி பாக்குறாரு. ஐயோ இவன் எங்க இருந்தோ போட்டோவெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டானா, சமாளி ரோஹிணி, எப்படியாவது சமாளி அப்படின்னு ரோஹிணி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. முத்து அப்படியே இந்த பக்கம் திருப்பி காமிக்க ஸ்ருதியும் அண்ணாமலையும் பாக்குறாங்க. பாக்குற விஜயாவும் பயங்கர வெறியோட ரோஹிணி பக்கமா திரும்புறாங்க. ரோஹிணிக்கு ரொம்பவே பயமாகுது. இப்ப மெதுவா நடந்து வந்து ரோஹிணி முன்னாடி நின்று என்னடி இது, அப்ப இவன் சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்க, ரோஹிணி அப்ப அந்த போட்டோல நீதானே இருக்கன்னு மனோஜும் கேக்குறாரு. ரோஹிணி அமைதியை தடுமாற்றமா பார்த்துட்டு இருக்க. அப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறாரு மனோஜ். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் உண்மையை சொல்றதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு ரோஹிணி அழுகையோட சொல்றாங்க. அப்போ அவன் சொன்னதெல்லாம் உண்மையா? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? கிருஷ்ணா உன் பையனா? இதையெல்லாம் மறைச்சுதான் என் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கல நீ அப்படின்னு விஜயா பயங்கர கோவத்தோட கேள்விகளை அடுக்குறாங்க. ரோஹிணி பயத்துல விரக்தியில புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. விஜயா இரு, முதல்ல ரோஹிணி என்ன சொல்றான்னு கேட்போம் அப்படின்னு பயங்கர படபடப்போட சொல்றாரு அண்ணாமலை. அங்கிள், கிருஷ் கல்யாணியோட குழந்தைதான், ஆனா ஏன் குழந்தை இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்னடி சொல்ற அப்படின்னு விஜயா திகைச்சு போய் கேக்குறாங்க. அவன் உன் குழந்தைங்கிறா, நீ இல்லைங்கிற. உனக்கு கிருஷ்ண முன்னாடியே தெரியுமா இல்லையா அப்படின்னு விஜயா கேட்க, தெரியும் ஆண்டி அப்படின்னு அழுதுகிட்டே ரோஹிணி சொல்ல, தெரியுங்கிற அப்புறம் உன் குழந்தை இல்லைங்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஜயா கையை ஓங்குறாங்க அடிக்கிறதுக்கு. ஆண்டி அப்படின்னு ரோஹிணி தடுக்க விஜயா கையை அப்படியே இறக்குறாங்க. இத்தனை நாள் சொல்லாத உண்மையை நான் இப்ப சொல்றேன். கிருஷ் என் அக்காவோட குழந்தை அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அடி பாவிங்கிற மாதிரி மீனா பார்க்க மத்தவங்க எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியில ஒருத்தர் பாத்துக்க, அக்காவா அப்படின்னு விஜயா கேட்க, ஆமா ஆண்டி, நானும் என் அக்காவும் ட்வின்ஸ், எங்க அக்கா பேரு கல்யாணி அப்படின்னு ரோஹிணி சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மீனா மட்டும் முத்துவோட ரியாக்ஷன் என்னங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காரு. ஸ்ருதி ஒரு ரேட்டு முன்னாடி வந்து ட்வின்ஸான்னு கேட்க, என்னம்மா புதுசா ஏதோ சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காரு. நீ என்னதான் சொல்றேன்னு நானும் பாக்குறேன்னு மீனா பாத்துட்டு இருக்காங்க. ரோஹிணி அண்ணாமலை முன்னாடி வந்து, அங்கிள் நான் உண்மையதான் சொல்றேன், நானும் கல்யாணியும் ட்வின்ஸ் தான். சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா கல்யாணிய வேற ஒருத்தங்களுக்கு தத்து கொடுத்துட்டாங்க. கல்யாணிய நான் ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அங்கிள் பார்த்தேன். அப்பதான் கிருஷ் அவளோட குழந்தைன்னு எனக்கு தெரிஞ்சது. அதை நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன்னா கிருஷ் இங்கேயே இருந்துருவான் அங்கிள், அதனாலதான் நான் அதை மறைச்சிட்டேன். கிருஷ் என் அக்கா குழந்தைதான், என் குழந்தை இல்ல அங்கிள் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, முத்து அதிர்ச்சியில ஆன திறந்த வாய் மூடாம பாக்குறாரு. ரோஹிணி சொல்ற கதையை பார்த்தா நம்மளுக்கே நம்பிடணும் போல தோணுது. அட்டி பாவி, இப்படி பச்சையா பொய் சொல்றியே நீ. அப்பா இது பொய் சொல்லுதுப்பா, இது பொய் சொல்லுது, பொய் சொல்லுதுப்பா, பொய்ப்பா பொய்ப்பா, பச்சை பொய்ப்பா 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 இது அப்படின்னு ரெண்டு கையையும் நீட்டிட்டு முத்து கத்து கத்துன்னு கத்த சுத்தி இருக்கவங்க எல்லாம் கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. எல்லாரும் சிரிக்கிறத பார்த்து முத்து அப்படியே திரும்பி பாக்குறாரு. சுத்தி பார்க்க பார்ல உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் இவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இது கல்யாணியின் கனவு இல்ல, முத்துவின் முத்தான கனவு. முத்து என்ன டென்ஷனோட பார்ல தாங்க உட்கார்ந்து இருக்காரு. சுத்தி இருக்கவங்க சிரிக்கிறாங்க, நம்மளால சிரிக்க முடியல. முத்து மாதிரியே நமக்கும் படு டென்ஷனா இருக்கு. முத்து யோசிக்கிறாரு, நம்ம போய் இப்படி சாதாரணமா சொன்னா வேற ஏதாவது பொய் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடும். அவளை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வேணாலும் பொய் சொல்லுவா. இதுக்கு வேற மாதிரி தான் யோசிக்கணும். நாம சொல்றதை விட உண்மைய அவ வாயாலேயே வர வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிற முத்து அங்கிருந்து வேகமா கிளம்புறாரு. அவரு கொஞ்சம் வாசப்படிக்கிட்ட போக, பாஸ் போனை விட்டுட்டு போறீங்க பாஸ் அப்படின்னு ஒரு இந்திய குடிமகன் சொல்ல, தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு திரும்பி வந்து போன் எடுத்துட்டு போறாரு முத்து. மீனா இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பூக்கடையில பூக்கட்டிட்டு இருக்க. மத்தவங்க எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படியாக்கா, நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு தேவி சொல்லிட்டு இருக்க. மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது. பர்ஸ்குள்ள இருந்து எடுக்கிறாங்க. மீனா போன் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்ல, எங்க இருக்க மீனான்னு கேக்குறாரு முத்து. ஈஸ்வரி அக்கா கடையில இருக்கேங்க அப்படின்னு மீனா சொல்ல, வீட்டுக்கு வாங்குறாரு முத்து. என்ன விஷயங்க? நான் இன்னும் 2 இடத்துல பூ கொடுக்கணுங்கிறாங்க மீனா. அதெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம், முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு அவர் சொல்ல, ஏங்க என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மீனா கேட்க, பிரச்சனை தான், அதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும், நீ வா அப்படின்னு முத்து சொல்ல, என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு மீனா கேக்குறாங்க. மீனாவோட பழக்கமே ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுக்கு 100 கேள்வி கேக்குறது தான். யார் யாரோட முகம் எப்படி, அவங்கவுங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரியற நேரம் வந்துருச்சு அப்படின்னு முத்து ஒரு மாதிரியான குரல்ல சொல்ல, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, குடிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க மீனா. ஆமான்னு முத்து சொல்ல, என்ன இந்த நேரத்துல போய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு மீனா கேள்வியா கேட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. மீனா, இப்ப அது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம்.
அது தெரிஞ்சா நீயே ஆடி போயிடுவ. முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாங்குறாரு முத்து. 3 பேரும் என்ன இவ இவ்வளோ நேரமா பேசிட்டு இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்க வரேன் அப்படின்னு போனை வைக்கிற மீனா திரும்பி வர்றாங்க. அக்கா நான் போயிட்டு வரேன்னு சொல்ல சரி மீனாங்கிறாங்க 3 பேரும். மீனா வேகமா போக என்ன இவ்வளோ வேகமா போறா, ஏதாவது பிரச்சனையோன்ற மாதிரி கொஞ்சம் கவலையோட பாக்குறாங்க 3 பேரும். ரவி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நடந்து வர்றாரு. ரொம்பவே சோர்வாதான் நடந்து வர்றாரு. நீத்து ஒரு இடத்துல கவலையா நின்னுட்டு இருக்க. நீத்து அப்படின்னு கூப்பிட நீத்து திரும்புறாங்க. ரெஸ்டாரண்ட்ல கஸ்டமர்ஸ் கம்மியா இருக்காங்கல்ல அப்படின்னு கேட்க நீத்து ஒரு வெறுப்போட கொஞ்ச நாளாவே இப்படிதான் இருக்குங்கிறாங்க. வர வர நம்ம ரெஸ்டாரண்ட்ல கூட்டம் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது அப்படின்னு நீத்து சொல்ல, அதான் நீத்து எனக்கும் புரியல. நம்ம எந்த வகையிலுமே டேஸ்ட காம்ப்ரமைஸ் பண்ணல, ரேட்டும் அதிகமாக்கல, எல்லாம் கரெக்டா தான் பண்றோம். ஆனாலும் ஏன் கூட்டம் வரலன்னு தெரியல அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. நீத்து ஒரு இறுக்கத்தோட கையை கட்டிக்கிட்டு தட்ஸ் ஓகே. முன்னெல்லாம் ஒரு ஏரியால ஒரே ஒரு ஃபேமஸான ஹோட்டல் தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் 4 ஹோட்டல்ஸ் வந்துருச்சு. இதுல ஃபுட் ஸ்ட்ரீட் வேற வந்துருச்சு. காம்படிஷன் அதிகமாயிட்டே போகுது. நிறைய பேர் ஈகோவுக்காகலாம் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நீத்து இன்டைரக்டா ஸ்ருதியை சொல்ல ரவிக்கு கொஞ்சம் புரிஞ்சிருது. அவர் கொஞ்சம் சங்கடத்தோட நீத்துவை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ 2 வெயிட்டர்ஸ் மேடம்னு கூப்பிட்டு வர வாட் அப்படின்னு திரும்புறாங்க நீத்து. இந்த மாசத்துல இருந்து சேலரி கொஞ்சம் ஏத்தி கேட்கலான்னு இருக்கோம் அப்படின்னு ஒரு வெயிட்டர் சொல்ல, ஆர் யூ கிடிங் கைஸ், திடீர்னு வந்து சேலரி ஹைக் கேக்குறீங்க, இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு இதுவே அப்படின்னு நீத்து சொல்லிட்டு இருக்க. புரியுதுங்க மேடம், இப்ப இருக்கிற நிலைமையில நாங்களும் கேட்க முடியாது, நீங்களும் ஏத்தி கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த வெயிட்டர் சொல்ல. புரியுதுல்ல, கொஞ்ச நாள் போகட்டும், போய் ஒர்க்க பாருங்க நீத்து திரும்புறாங்க. இல்லங்க மேடம் அப்படின்னு இன்னொரு வெயிட்டர் சொல்ல நீத்து படார்னு திரும்புறாங்க. இல்ல மேடம், இப்ப நம்ம ரெஸ்டாரண்ட் ரொம்ப டல்லா இருக்குல்ல, வேலை செய்ய நிறைய பேர் தேவையில்லை அப்படின்னு இன்னொரு வெயிட்டர் அவசரமா சொல்றாரு. நீத்துவுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. ஆளுங்க வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு நீத்து சொல்ல, முதல் வெயிட்டர் நீங்க டிசைட் பண்ணுங்க மேடம், ஆனா நாங்க வேற ஒரு ஹோட்டல் போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல, நீத்து ஒரு மாதிரி எரிச்சலும் சங்கடமா பாக்குறாங்க. ஆனா ரவி என்னப்பா இது திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னு ரவி கேக்குறாரு. வேற ஹோட்டல்னா வேற எந்த ஹோட்டல் போவீங்கிறாங்க நீத்து. எனக்கு காம்படிஷனா இருக்காங்களே அந்த ஹோட்டலா, அவங்க தான் உங்களை கூப்பிட்டாங்களான்னு நீத்து கேக்குறாங்க. இல்லங்க மேடம், நாங்க அந்த மாதிரி எல்லாம் பார்க்கல, நாங்க செய்யற வேலைக்கு நீங்க சம்பளம் தர்றீங்க, அதை வச்சு நாங்க எங்க ஃபேமிலியை ரன் பண்றோம், இதுல எங்களுக்கு என்ன காம்படிஷன், உங்களை மாதிரி ஓனர்ஸ்குள்ள தானே காம்படிஷன் அப்படின்னு ஒரு வெயிட்டர் சொல்ல, நீத்து ஒரு பெருமூச்சு எடுத்து அதை முழுங்கிட்டு சரி இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க வேற இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கோங்க மேடம்னு இன்னொரு வெயிட்டர் சொல்றாரு. நோ ப்ராப்ளம், தாராளமா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நீத்து சொல்ல, இப்ப ஒர்க் பண்ண வரைக்கும் சேலரிங் மேடம் அப்படின்னு முதல் வெயிட்டர் கேட்க, உங்க அக்கௌண்ட்ஸை செக் பண்ணிட்டு சொல்றேன், சாட்டர்டே வந்து வாங்கிக்கோங்கன்னு நீத்து சொல்ல, சரிங்க மேடம் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. ரவி கொஞ்சம் அதிர்ச்சியோட முன்னாடி வந்து நிக்கிறாரு. பாத்தீங்களா, இன்னைக்கு ஒரு நாளாவது வேலை செஞ்சுட்டு போகணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இதான் ரவி இப்ப நம்ம சிச்சுவேஷன் அப்படிங்கிறாங்க நீத்து. நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க நீத்து, நிச்சயமா நம்மளால பழைய மாதிரி பிக்கப் பண்ண முடியும், நல்லா போய்கிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட் தானே அப்படின்னு ரவி சொல்ல, நீயே சொல்ல மாட்ட, உன் ஒய்ஃபோட ரெஸ்டாரண்ட் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு, அதான் கூலா பேசுற, முதல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டை ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நீத்து பல்ல கடிச்சிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. அது ரொம்ப ஃபீல் பண்றதா நினைச்சிட்டு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க நீத்து, நாம புதுசா ஒரு ஃபுட்டை நம்ம ரெஸ்டாரண்ட்ல லான்ச் பண்ணுவோம், அப்புறம் தானா பழையபடி ரெஸ்டாரண்ட் பிக்கப் ஆயிடும், நான் கண்டிப்பா ஏதாவது யோசிக்கிறேங்கிறாரு ரவி. சரி சரி என்ற மாதிரி தலையை ஆட்டி வச்சுட்டு நீத்து போறாங்க. ரவி உள்ளர திரும்பலான்னு போக அவரோட மொபைல் ரிங் ஆகுது. போனை பார்த்துட்டு அட்டன் பண்ணி காதுல வைக்கிற ரவி, சொல்லிடாங்கிறாரு. எங்கடா இருக்கன்னு கேட்க, ரெஸ்டாரண்ட்ல தாங்கிறாரு ரவி. உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்குறாரு முத்து. எதுக்குடான்னு ரவி கேட்க, ஒரு முக்கியமான இல்ல அதிர்ச்சியான விஷயம் ஒண்ணு சொல்ல போறேன், பலகுருல கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாங்குறாரு முத்து. டேய், அவ ரெஸ்டாரண்ட்ல பிஸியா இருப்பாடா அப்படின்னு ரவி சொல்ல, டேய் எங்க இருந்தாலும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாடா, முக்கியமான விஷயம்னு சொல்றேன்ல அப்படின்னு முத்து வாய்ஸை ரைஸ் பண்ண, என்னாச்சுடா ஏன் ஒரு மாதிரியா பேசுறேங்கிறாரு ரவி. முத்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு போனை வச்சுட. காதுல இருந்து போன் எடுத்து பாக்குறாரு ரவி, கட்டா இருக்கு. அப்படியே போனை பார்த்துட்டு யோசனையா நிக்கிறாரு. அடுத்து அவர் அப்படியே ஸ்ருதிக்கு கால் பண்றாரு. அங்க ஹோட்டல் ஓரளவுக்கு நார்மலா போயிட்டு இருக்கு. ஸ்ருதி போன் அட்டன் பண்ணி சொல்லுடான்னு சொல்ல, ஸ்ருதி முத்து ஏதோ அவசரமா நம்மள வீட்டுக்கு வர சொல்லி இருக்கான், நீ ரெடியாரு, நான் வந்து பிக் பண்ணிக்கிறேங்கிறாரு ரவி. ஏன் என்னாச்சுன்னு ஸ்ருதி கேட்க, தெரியல, வீட்டுக்கு போய் கேட்டுக்கலாம், நான் கொஞ்ச நேரத்துல வரேங்கிறாரு ரவி. சரி ஓகேன்றாங்க ஸ்ருதியும். விஜயா வீட்டுக்குள்ளேயே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. பரதநாட்டிய கிளாஸ், போச்சு,
யோகா கிளாஸ் போச்சு. கடைசியா பார்வதி வீடும் போச்சு, பார்வதியும் போயாச்சு. அண்ணாமலை மொபைல் பார்த்துட்டு இருக்க விஜயா மண்டை காஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. ரோஹிணி அவங்க ரூம்குள்ள இருக்காங்க, யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. வர வர இந்த மீனாவோட தொல்லை தாங்க முடியல, மிரட்டிக்கிட்டே இருக்கிறா. அவளா சொல்லி தொலைக்கிறதுக்குள்ள எப்படியாவது நாம மனோஜ் கிட்ட சொல்லிடணும், கண்டிப்பா அவன் நம்மள புரிஞ்சுக்குவான் அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்க. மீனா வீட்டுக்கு வர்றாங்க. அண்ணாமலை மீனாவை பார்த்துட்டு வாமா மீனான்னு சொல்லிட்டு இருக்க. அவர் வந்துட்டாரா மாமான்னு கேக்குறாங்க மீனா. இன்னும் வரலையே, அவன் இப்பதான் போன் பண்ணா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, இப்ப வரேன்னு சொன்னா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. ஆமா மாமா, என்னையும் அவர் தான் போன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாரு அப்படின்னு மீனா சொல்ல. என்ன விஷயமான்னு கேக்குறாரு அண்ணாமலை. எனக்கும் தெரியலையே மாமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. வழக்கம் போல ரோஹிணி ரூம்குள்ள நின்று எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டு முடிச்சுட்டு கதவு திறந்து வெளியே வர்றாங்க. வர்றவங்க மீனாவை பார்க்க, மீனா ரோஹிணியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மனோஜ் வராரு. அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர விஜயா திரும்பி பார்த்துட்டு வாடா மனோஜ், என்ன சீக்கிரமாவே வந்துட்டேன்னு கேக்குறாங்க. அவரு கை சட்டையை மடக்கி விட்டுக்கிட்டே முத்து எங்கம்மான்னு கேட்டுக்கிட்டே அம்மா பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அவனை எதுக்குடா நீ கேக்குற அப்படின்னு விஜயா கேட்க, அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமாங்கிறாரு மனோஜ். நீயும் முக்கியமான விஷயம்னு சொல்ற, என்ன விஷயமா அப்படின்னு விஜயா கேட்க, ஒரு நல்ல விஷயம் தாம்மாங்கிறாரு மனோஜ். ஆனா அவன் ஒத்துக்குவானான்னு தான் எனக்கு தெரியல, நீ தாம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல. அப்படி என்னடா விஷயங்கிறாங்க விஜயா. அப்போ சில மாதிரி நின்றுட்டு இருந்த ரோஹிணி, மனோஜ் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வான்னு கூப்பிடுறாங்க. என்ன ஆளுக்கு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, மனோஜ் கிட்ட நீ என்ன பேசணும் அப்படின்னு விஜயா கேட்க, மனோஜ் வா பேசணும்னு ரோஹிணி கூப்பிடுறாங்க. இரு முதல்ல இந்த விஷயத்த பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மனோஜ். அம்மா அப்பா கிட்ட சொல்லி முத்து கிட்ட இந்த விஷயத்த பேச சொல்லுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல. கசங்கன முகத்தோட பாத்துட்டு இருக்காங்க ரோஹிணி. முதல்ல நீ விஷயத்த சொல்லுடா அப்படின்னு விஜயா சொல்ல. கிருஷ்ண தத்து கொடுக்கணுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல. அண்ணாமலை ஏதோ எழுதிட்டு இருக்கவர் அப்படியே அதிர்ச்சியோட நிமிர்றாரு. விஜயாவை என்ன அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்க, என்ன தத்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்க, மீனா ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்காங்க. ரோஹிணி அழாத குறையா நிக்கிறாங்க. ஆமாப்பா, என் பிஏவுக்கு தெரிஞ்சவங்க லண்டன்ல இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லையா, கிருஷ்ண பத்தி சொல்லி இருக்காங்க, அவங்க தத்து எடுக்கலாம்னு இருக்காங்கப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல. மனோஜையே பார்த்துட்டு இருந்த மீனா, என்ன பண்ண போற இதுக்காக தான் நான் உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன், தெரியுதா, உனக்கு தான் கொஞ்சம் கூட அறிவே இல்லையே அப்படின்ற மாதிரி மீனா ரோஹிணியை பாக்குறாங்க. லண்டனுக்கா, நல்ல விஷயம் தானே அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. ஆன்டி அவங்க இன்னும் தத்த எடுத்துக்கிறேன்லாம் சொல்லவே இல்லை ஆண்டி, இந்த மாதிரி குழந்தை வேணும்னு தான் கேட்டிருக்காங்க, அதுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல. விஜயா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மனோஜ் தான் தத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ரோஹிணி முடிக்க, அதிர்ச்சியோட மனோஜை பாக்குறவங்க 25 லட்சமா அப்படின்னு வாயை பொழந்துட்டு இருக்காங்க விஜயா. ஆமாமா, அவங்களுக்கு தேவை ஒரு குழந்தை, இந்த கிறிஷ் சும்மா தானே இருக்கான், அவனை கொடுத்தா 25 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும், எனக்கும் பெரிய உதவியா இருக்குமா, கிறிஷுக்கும் நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படின்னு மனோஜ் ஏதோ ஒரு பொருளை விற்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காரு. என்னடா அவனுக்கு 25 லட்சம் கொடுப்பாங்களா அப்படின்னு விஜயா கேட்க. ஆமாம்மா, அது வந்தா என் கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுவேன், அப்பா கொடுத்தது அப்புறம் நான் செட்டில் பண்ணது போக மீதி 12 லட்சம் ரூபாய் பினான்ஸ்ல இருக்கு, அதை அடைச்சிடுவேன், 6 லட்சம் ரூபாய் டீலருக்கு, 3 லட்சம் ரூபாய் ஷோரூம் செலவுக்கு, அப்புறம் உங்களுக்கு 2 லட்சம் எனக்கு 2 லட்சம் அப்படின்னு மனோஜ் செம்மையா அதுக்கு கால்குலேட் பண்ணி விஜயா கிட்ட டீல் பேசிட்டு இருக்காரு. மீனா படு டென்ஷனா ரோஹிணியை முறைக்க. ரோஹிணி அழாத குறையா நிக்கிறாங்க. டேய் என்னடா இது, ஒரு குழந்தைய விற்கிறதுக்கு விலை பேசிட்டு இருக்க, உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. கிருஷ வித்துதான் நீங்க உங்க கடன் எல்லாம் அடைக்கணுமா, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கு அப்படின்னு மீனா கோவமா கேக்குறாங்க. அவரும் மீனாவை பார்த்து, இதுல என்ன இருக்கு, அவன் லண்டன்ல போய் இருக்க போனா, நீயும் உன் புருஷனும் அவனை லண்டனுக்கு அனுப்ப முடியுமா, அப்பா அவன் லைஃப் நல்லா இருக்குன்னு தான்ப்பா நான் சொல்றேன் அப்படின்னு அண்ணாமலையோட கையை பிடிக்க போக, போடான பட்டனை தட்டி விடுறாரு. அவன் வாழ்க்கையை பத்தி யோசிக்கல, வரப்போற பணத்தை பத்தி தான் யோசிக்கிற, இப்படி ஒரு குழந்தைய வச்சு விலை பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. என்னப்பா இது, கிருஷுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு தான் சொன்னேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல. போடான முகத்தை திருப்பிக்கிறாரு அண்ணாமலை. ரோஹிணி தான் இது என்ன பண்றது, மக்கள் வேற ஒத்துக்குவாரு போல இருக்கே, என்னமா பண்ணுங்கன்னு விட்டுருவாரு போல இருக்கே அப்படின்ற மாதிரி பயத்தோட பாத்துட்டு இருக்க. அண்ணி
அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ரவியும் ஸ்ருதியும் வர்றாங்க. வாங்க ரவின்னு மீனா திரும்ப அண்ணி முத்துன்னு ரவி கேட்டுட்டு இருக்கவே முக்கியமான விஷயம் பேசணும்னு உங்களையும் வர சொன்னாரா அப்படின்னு மீனா கேட்க ஆமா நீ அதனாலதான் ஸ்ருதியையும் கூட்டிட்டு வந்தேங்கிறாரு ரவி. விஜயா எல்லாரையும் குழப்பமா பார்த்துட்டு என்ன இவன் எல்லாரையும் வர சொல்லி இருக்கான் அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. வேலையில இருக்கேன்னு சொன்னேன், எதுவா இருந்தாலும் விட்டுட்டு உடனே வீட்டுக்கு வான்னு சொன்னா என்ன விஷயம் அண்ணின்னு ரவி கேக்குறாரு. தெரியலையே ரவி அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. மனோஜ் என்ன தப்பு பண்ணீங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. உடனே மனோஜ் விஜயா ரோஹிணின்னு 3 பேரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஏன் ஸ்ருதி மனோஜ் கிட்ட போய் அப்படி கேக்குறீங்கிறாங்க ரோஹிணி. இல்ல யூஸ்வலாவே முத்து இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசணும்னு சொன்னாலே மனோஜ் தப்பு பண்ணினா தானே சொல்லுவாரு, அதனாலதான் கேட்டேன்னு கேஷுவலா சொல்றாங்க ஸ்ருதி. ரோஹிணிக்கு தான் செம்ம டென்ஷனா இருக்கு, ஆனாலும் என்ன பேசுறதுன்னு பேசாம நிக்கிறாங்க. என்னடா மறுபடியும் ஏதாவது கடன் வாங்கிட்டியா அப்படின்னு ரவி கேட்க. டேய் வாங்கின கடனைய அடைக்க முடியாம சுத்திக்கிட்டு இருக்கிறேன், நான்லாம் எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு மனோஜ் கைய தூக்க. அப்ப வேற என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு ரவிய பார்த்து கேக்குறாங்க ஸ்ருதி. அதான் முத்து வந்து சொல்றேன் நானே, அதுக்குள்ள ஆளாளுக்கு ஒரு முடிவுக்கு வராதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. வரப்போற ஆபத்து தெரியாம என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க ரோஹிணி. மீனாவும் ரோஹிணியை தான் முறைச்சிக்கிட்டே நிக்கிறாங்க. ஆடாத கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணாரடா தாண்டவ கொனேன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி மனோஜ். அப்பா நீங்க தான் நான் சொன்ன விஷயத்த எப்படியாவது முத்துக்கிட்ட பேசணுங்கிறாரு மனோஜ். அவன் கோபத்துல உன் கூட சண்டை போடணும் அதானே அப்படின்னு அண்ணாமலை கேட்க. எப்படி இந்த வேலையை முடிக்கிறதுன்னு யோசனையா பாக்குறாரு மனோஜ். என்ன விஷயம் மீனாங்கிறாங்க ஸ்ருதி. யாருக்கோ 25 லட்சத்துக்கு கிருஷா தத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல. ஓ புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க மனோஜ் கிட்ட. பிசினஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ என்னால முடிஞ்ச சோசியல் சர்வீஸ் அப்படின்னு ஸ்ருதி கேவலமா கேட்டாங்கன்னு கூட தெரியாம விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். ஏண்டா சோசியல் சர்வீஸுக்கு 25 லட்சம் ரூபாய் வாங்குறியா நீ, ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு ரவி கேட்க. டேய் அந்த பையனோட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், லண்டனுக்கு போய் இருக்க போறான், நம்ம வீட்டுல எத்தனை நாள் இருப்பான், அவனுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம், முதல்ல அந்த பையனு இந்த வீட்டுக்கு யாரு அப்படின்னு மனோஜ் கேள்வியா கேட்டுட்டு இருக்க. ரோஹிணி ஒரு மாதிரி பயமும் படபடப்புமா மனோஜ் பார்க்க. மீனா ரோஹிணியவே பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் கொஞ்சம் உள்ளர வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு ரோஹிணி மறுபடியும் கூப்பிட. முத்து படி ஏறிட்டு இருக்காரு. என்ன விஷயம் ரோஹிணி, சரி வா அப்படின்னு மனோஜ் சொல்றது படி ஏறிட்டு இருக்க முத்துவுக்கு கேக்குது. மனோஜ் கதவு கிட்ட போக ரோஹிணி பின்னாடியே போக முத்து உள்ளர வர்றத பார்த்துட்டு வாடா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்னு ரவி முன்னாடி போக. இவன் வந்துட்டானா அப்படின்னு ரூம்குள்ள போக போன மனோஜ் திரும்ப ரோஹிணி அப்படியே நிக்கிறாங்க. எல்லாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிறாங்க ஸ்ருதி. அந்த முத்து அப்படியே சில மாதிரி நின்று எல்லாரையும் பாக்குறாரு. அவரோட பார்வை பார்லரம்மா மேல பட அவங்க பதப்பதிச்சு பாக்குறாங்க. முத்து விரல நீட்டி எல்லாரையும் எண்ணி முடிச்சுட்டு ஓகே எல்லாரும் கரெக்டா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை சரி பண்ணிட்டு இருக்க. மனோஜ் முத்துக்கிட்ட வர்றாரு. டேய் முத்து, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா அப்படின்னு மனோஜ் சொல்ல. நீ பேசணுமான முத்து கேக்குறாரு. ஆமா நம்ம கிருஷ் இருக்கான்ல மனோஜ் ஆரம்பிக்க. டேய் இருடா அப்படிங்கிற முத்து மீனா குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்குறாரு. மீனா இது நேரம் வரல ரோஹிணியை முறைச்சவங்க இப்ப முத்துவை முறைச்சிட்டு அப்படியே நிக்க. என்ன பாக்குற, போய் எடுத்துட்டு வா போங்கிறாரு அவரு. அப்படின்னு மிரட்டலா சொல்லிட்டு மீனா உள்ளர போறாங்க. முத்து அப்படியே திரும்பி பார்லர் அம்மாவை பார்க்க. இவ எதுக்கு நம்மள இப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு ரோஹிணி முத்துவை முறைச்சிட்டு இருக்காங்க. டேய் என்னடா அப்படின்னு ரவி கேட்க. இருடா பொறுங்கிற மாதிரி வாயில சொல்லாம கையிலேயே ஜாட காட்டுறாரு முத்து. எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறதும் முத்துவை பாத்துக்கிறதுமா நிக்க. மீனா தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. இந்தாங்க உங்க தண்ணியை நீட்டா கையில வாங்கிக்கிறவரு. என்ன முறைக்கிற, தெளிவாதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே செம்புல இருக்க தண்ணிய கடகடன்னு குடிக்கிறாரு. அப்பா உலக வரலாற்றில் முதன்முறையாக சீரியல்ல இன்னைக்கு தான் தண்ணி செம்பு கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவர் தண்ணி குடிக்க அப்படியே தாடையில சட்டையில கழுத்துல எல்லாம் வழியுது. ஒரு செம்பு தண்ணியை முழுசா குடிக்க. என்ன இவன் ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு பார்லர் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. செம்பு தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு திருப்தியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ப பக்கத்துல இருக்க ஸ்டாண்ட்ல வைக்கிறாரு முத்து நிதானமா வலிஞ்ச தண்ணீரை தொடச்சிட்டு இருக்க. எல்லாரும் பயங்கர டென்ஷனோட பாத்துட்டு இருக்காங்க. விசில் வர்றதுக்கு ரெடியா இருக்க குக்கர் மாதிரி எல்லாரும் நின்னுட்டு இருக்க. என்னடா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்ன அப்படின்னு அண்ணாமலை கேட்க. அதானே என்னடா அப்படிங்கிற மாதிரி விஜயாவும் திரும்பி பாக்குறாங்க. முத்து அப்படியே மெதுவா நடந்து வந்துகிட்டே அப்பா நான் இப்ப சொல்ல போறேன் சொல்லிக்கிட்டே கொஞ்சம் உள்ளரு வந்தவரு.
அப்படியே டக்குன்னு நிறுத்திட்டு மறுபடியும் போய் கதவு சாத்துறாரு. எங்க எதுக்குங்க கதவு மூடுறீங்க அப்படின்னு மீனா கேட்க, நான் சொல்ற விஷயத்த கேட்கறதுக்கு வெளியில இருந்து யாரும் இங்க வந்துடவும் கூடாது, சொல்லி முடிக்கிற வரைக்கும் உள்ள இருக்க யாரும் வெளியவும் போகவும் கூடாது அப்படிங்கிற முத்து ஒவ்வொரு ரூம் கதவையா சாத்திக்கிட்டு இருக்காரு. மனோஜ் ரூம் கதவை அவர் சாத்த போக, என்னடா ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. என்ன பேசணும்டா உனக்கு, எதுக்கு எல்லா கதவையும் மூடுற அப்படின்னு விஜயா கத்த, சொல்றேம்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிச்சன்ல இருந்து பால்கனிக்கு போற கதவு, கவி ரூம் கதவு அப்படின்னு எல்லா கதவையும் சாத்திட்டு, அப்பா 2 வருஷமா ஒரு விஷயத்த மலை மாதிரி மறைச்சு வச்சிருந்தாங்கப்பா, அதை நான் இப்ப 2 நிமிஷத்துல சொல்ல போறேன், அதை கேட்க உங்களுக்கு என்ன அவசரம், பொறுமையா இருங்கிற முத்து. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுடா அப்படின்னு ரவி கேட்க, முத்து ஜன்னல்களையும் போய் சாத்திக்கிட்டு இருக்காரு. போன் பண்ணும்போது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும்னு சொன்ன, யார பத்தி சொல்ல போற அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க மனோஜ் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. வேகமா முத்துக்கிட்ட வர்றவரு, டேய் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இருடா நீ சொல்றது இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றத நீ கேளு, அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஸ்கிரீன் எல்லாம் நகர்த்தி விட்டுட்டு ஜன்னல் எல்லாம் டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. டேய் நான் சொல்றது முக்கியம் தான்டா, கிரிஷா லண்டன்ல இருக்க ஒரு கப்பல் தத்தெடுக்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓ அப்படின்னு முத்து நடக்க ஆரம்பிக்க கூடவே நடந்துகிட்டு, லண்டனுக்கு போன அவன் லைஃபே நல்லா இருக்கும்ல, அதனாலதான் அவனை தத்து கொடுக்கலான்னு நானும் ரோகிணியும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, நடந்துட்டு இருக்க முத்து நின்னு மனோஜ் பார்த்து, நீயும் பார்லர் அம்மாவுமா அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. அப்படியாடி நீயும் சேர்ந்துதான் அந்த முடிவு எடுத்திருக்கியான்ற மாதிரி விஜயா பாக்குறாங்க. இவன் எதுக்கு என்னையும் கோத்து விடுறான் இதுல அப்படின்ற மாதிரி ரோஹிணி பாத்துட்டு இருக்க, நீ தத்து கொடுத்துருவியா, அப்படி ஒரு என்ன வேற உனக்கு இருக்கான்ற மாதிரி மீனா ரோஹிணியை முறைச்சிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முத்துவோட கனவு முடிஞ்சிருச்சு, இனி அடுத்த கனவுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது, இனி ஸ்ட்ரைட்டா ஸ்டார்ட் மியூசிக் தான். நாளைய எபிசோடுக்காக காத்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.